சொந்தங்களே எப்படி இருக்கீங்க? ஸோ 2 நாளைக்கு முன்னாடி இந்தியாவுக்கு வெக்கேஷன் போகலாமா வேண்டாமா அப்படிங்கிற தலைப்பில் நம்ம வந்து ஒரு வீடியோ போட்டிருந்தோம். அதில் நிறைய பாயிண்ட்ஸ் டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். அண்ட் அதில் சில பேர் கேள்வியை கேட்டிருந்தீங்க. ஸோ இந்த வீடியோ எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதோட கண்டினியூஷன், அதோட ஃபாலோ அப் மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா ஒரு 4 ரியல் லைஃப் இன்சிடென்ட்ஸ் எனக்கு தெரிஞ்ச சர்க்கிளில் அண்ட் நான் நிறைய சோஷியல் மீடியாவில் ஃபாலோ பண்ணுவேன். அந்த சோஷியல் மீடியாவில் ஃபாலோ பண்ணதுலேருந்து எடுத்த ஒரு 4 ரியல் லைஃப் இன்சிடென்ட்ஸ் பற்றி நம்ம வந்து பார்க்க போகிறோம். இது எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேனிக் ஆகிறதுக்குலாம் இல்லை. நிறைய பேர் வந்து தாராளமாக இந்தியாவுக்கு போயிட்டு வெளிநாட்டுக்கு போயிட்டு வந்துட்டு இருக்காங்க. அதில் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. பட் இருந்தாலும் ஒரு சில கேசஸில் நீங்கள் வந்து ப்ரிப்பேர்டாக இருக்க முடியும். அதனால் உங்களுக்கு வந்து கொஞ்சம் கான்ஃபிடென்ட் இருக்கும். இந்த 4 இன்சிடென்ட் பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் இன்சிடென்ட் வந்து H1B கிளைண்ட் லெட்டர். இது வந்து என்னோட க்ளோஸ் ஃப்ரெண்டோட ஆஃபீஸில் நடந்த ஒரு விஷயம். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா H1B கிளைண்ட் லெட்டரில் ஒரு சின்ன குளறுபடி. அதனால் வந்து இந்தியாவுக்கு வெக்கேஷன் போயிட்டு அவர் வரும்போது அவரை வந்து டீபோர்ட் பண்ணிட்டாங்க. இந்தியாவுக்கு போகும்போது எல்லாரும் பண்ணுற மாதிரி அவரும் வந்து H1B கிளைண்ட் லெட்டர் கிளைண்ட்டுக்கிட்ட இருந்து எல்லாம் ஃபுல்லாக டாக்குமெண்ட்லாம் போட்டு அந்த ஒரு லீகல் டீம்லாம் இருக்கும் இல்லையா, அதெல்லாம் பார்த்து அவங்களாம் வெரிஃபை பண்ணி எல்லாம் அவங்க டெசிக்னேஷனு அந்த ஆஃபீஸ் அட்ரஸ் எல்லாமே பார்த்து கரெக்டாக செக் பண்ணி அதுக்கப்புறம் தான் கொடுத்து விட்டு அமிச்சாங்க. ஆனால் இதில் என்ன பிரச்சனை ஆயிடுச்சுன்னா அவர் இந்தியா போனார், அதுக்கு வந்து ஸ்டாம்பிங் பண்ணார், எந்த பிரச்சனையும் இல்லை, எவ்ரிதிங் ஸ்மூத். திருப்பி உள்ளே வரும்போது இந்த செகண்டரி செக் பண்ணுவாங்க இல்லையா, அந்த மாதிரி செகண்டரி செக் பண்ணும்போது ஒரு 100 பேரில் வந்து 4 பேர் வந்து ரேண்டமாக செகண்டரி செக் பண்ணுவாங்க. அந்த மாதிரி வந்து ஒரு ரொட்டீன் செக் பண்ணும்போது என்ன பண்ணாங்கன்னா அந்த கிளைண்ட் லெட்டர் வந்து வாங்கிட்டு அவர் என்ன பண்ணுறாங்க, சும்மா கிளைண்ட் லெட்டரில் வந்து மேனேஜரும் அந்த பேரும் அவரோட அட்ரஸ் அப்புறம் இமெயில் ஃபோன் நம்பர் எல்லாமே வந்து லிஸ்ட்டாக இருந்துச்சு. அந்த ஃபோனுக்கு வந்து ஃபோன் பண்ணி பேசியிருக்காங்க. ஃபோன் பண்ணி பேசும்போது அவங்க என்ன கேட்டிருக்காங்கன்னா இந்த கிளைண்ட் லெட்டர் நீங்கள் தான் கொடுத்தீங்களா அப்படின்னு கேட்டிருக்காங்க. அவர் வந்து ஆமாங்க நான் தான் கொடுத்தேன், அந்த பையன் வந்து லெஜிட்டிமேட்டான பையன் தான், இங்கே தான் ஒர்க் பண்ணுறான், எல்லாமே கரெக்டாக சொல்லியிருக்காரு. ஆனால் ஒரே ஒரு கேள்விக்கு மட்டும் அவர் வந்து அவருக்கு பதில் தெரியல, அது தெரியல அப்படின்னே சொல்லிட்டாரு. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வந்து இவர் எந்த வெண்டர் மூலமா ஒர்க் பண்ணுறாரு அப்படின்னு கேட்டிருக்காங்க. அவருக்கு வந்து இங்கே என்ன அது வந்து கான்ட்ராக்டிங் பொசிஷன், அதனால் வந்து எந்த கான்ட்ராக்டர் மூலிமா அவர் வந்து ஒர்க் பண்ணுறாரு அப்படின்ற இன்ஃபர்மேஷன் வந்து கிளைண்ட் லெட்டரில் இருக்குது. ஆனால் அவருக்கு வந்து தெரியல. அவர் வந்து இல்லைங்க எனக்கு அது தெரியல அப்படின்னு சொல்லிட்டாரு. தெரியல அப்படின்னு சொன்னதால் என்ன பண்ணிட்டாங்கன்னா இல்லை இது வந்து எம்ப்ளாயி அண்ட் எம்ப்ளாயி ரிலேஷன்ஷிப் வந்து எங்களுக்கு சந்தேகமாக இருக்குது அப்படிங்கிற அடிப்படையில் அவரை வந்து டீபோர்ட் பண்ணி அனுப்பிச்சிட்டாங்க. அந்த எம்ப்ளாயியோட எந்த ஒரு தப்புமே இல்லை, எவ்ரிதிங் இஸ் லெஜிட்டிமேட், எல்லாமே கரெக்டாக பண்ணிட்டாரு. பட் இருந்தாலும் அந்த மேனேஜருக்கு வந்து எந்த வெண்டர் மூலிமா ஒர்க் பண்ணுறாரு அப்படின்ற இன்ஃபர்மேஷன் தெரியாததுனால இது வந்து ஒரு பிரச்சனையாக போயிடுச்சு. ஸோ இந்த மாதிரி வந்து நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கான்னு பார்த்தீங்கன்னா ஒருவேளை உங்களுக்கு வந்து யார் கிளைண்ட் லெட்டர் இஷ்யூ பண்ணுறாங்களோ அவங்களுக்கு வந்து உங்களை பற்றி எல்லாமே தெரிஞ்சிருக்கணும். அப்படி மேபி வந்து புது மேனேஜராக இருக்கலாம், இல்லை வந்து வேறு நீங்கள் வந்து இமீடியட் மேனேஜர்கிட்ட ரிப்போர்ட் பண்ணுவீங்க, அவருக்கு எல்லாமே தெரிஞ்சிருக்கலாம். ஆனால் கிளைண்ட் லெட்டர் சைன் பண்ணுற அத்தாரிட்டி வந்து அதுக்கு மேலே இருக்க மேனேஜர் யாருக்காவது வந்து இருக்கலாம். ஸோ அவங்க வந்து சைன் பண்ணி கொடுப்பாங்க. ஸோ இந்தியாவுக்கு போகும்போது அந்த மேனேஜர் கிட்ட ஒரு 1-on-1 மீட்டிங் மாதிரி வச்சு கேஷுவல் கான்வர்சேஷன் மாதிரி வச்சு அவர்கிட்ட வந்து நான் இதான் பண்ணுறேன், இந்த வெண்டர் மூலியமாக ஒர்க் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி வந்து இந்த காரணத்துக்காக தான் போகிறேன், இவ்வளோ நாள் போவேன் ரஃபா அப்படின்ற மாதிரி என்னென்ன இன்ஃபர்மேஷன்லாம் நீங்கள் வந்து அந்த கிளைண்ட் லெட்டரில் இருக்கோ அது எல்லாமே அவருக்கு ஒரு வாட்டி வந்து ரீட்ரேட் பண்ணுங்கள். அவர்கிட்டே வந்து இந்த மாதிரி வந்து சொல்லி இப்படி வந்து ஒருவேளை உங்களுக்கு வெரிஃபிகேஷன் வந்துச்சு அப்படின்னா நீங்கள் வந்து இந்த மாதிரிலாம் ரெஸ்பாண்ட் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு போனால் நமக்கு வந்து ஒரு கான்ஃபிடென்ட்டாக இருக்கும், உள்ளே வரும்போது நல்லாயிருக்கும் அப்படின்றது என்னோட பர்சனல் ஒப்பீனியன். அண்ட் ரெண்டாவது இன்சிடென்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா இது ஜென்ரலாக சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்கள் என்ன வீசா கேட்டகரியில் நீங்கள் வந்து உள்ளே வரீங்களோ அதுக்கு வந்து ஒரு சில ரூல்ஸ் இருக்கும் பார்த்தீங்களா, அந்த ரூல்ஸ் எல்லா பாயிண்ட்டுமே ஃபுல்லாக வந்து மீட் ஆயிருக்கா அப்படின்னு வந்து செக் பண்ணிக்கிறது நல்லது. ஏன்னா இப்போ ரீசெண்டாக ஜெர்மனிலேருந்து 2 டீனேஜர்ஸ் என்ன பண்ணாங்க, அவங்க வந்து ஹவாய் வழியாக அமெரிக்காவை சுற்றி பார்க்கறதுக்கு டூரிஸ்ட் வீசாவில் வந்திருக்காங்க. அவங்க எல்லாமே கரெக்டாக தான் பண்ணியிருக்காங்க. ஆனால் அவங்களோட டூரிஸ்ட் வீசா உள்ளே வந்து எத்தனை நாள் இருக்க போகிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 3 வீக்ஸ் போல் நாங்கள் இருக்க போகிறோம் அப்படிங்கிற மாதிரி அவங்க ஐட்னரி எல்லாமே வந்து பர்ஃபெக்டாக ரெடி பண்ணி கொண்டு வந்திருக்காங்க. ஆனால் அவங்க ஹோட்டல் புக் பண்ணுற ஸ்டே மட்டும் வந்து ஒரு 3-4 நாள் மட்டும்தான் வந்து புக் பண்ணியிருக்காங்க. மீதி அந்த ஒரு 2-2.5 வாரம் வந்து அவங்க புக் பண்ணலை. அது ஒரு சந்தேகம் வந்து அதுக்கப்புறம் அவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா இல்லை இது வந்து எங்களுக்கு சந்தேகமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்களே வந்து டீபோர்ட் பண்ணி அனுப்பிச்சிட்டாங்க. ஸோ அவங்க எல்லாமே கரெக்டாக தான் பண்ணாங்க. பட் இருந்தாலும் அந்த ஒரு பாயிண்ட் அந்த ஹோட்டல் புக்கிங் இருக்கணும் அப்படின்ற அந்த ஒரு பாயிண்ட்டில் வந்து மீட் பண்ணியிருந்தாங்க. வெறும் ஃபஸ்ட்டு 3 டேஸ் மட்டும் பண்ணியிருந்தாங்க. அவங்கள கேட்கும்போது அவங்க நியூஸ் மீடியாக்கெல்லாம் வந்து சரி நாங்கள் ஃபஸ்ட்டு 3 நாள் வந்தோம், அதுக்கப்புறம் எந்த லொக்கேஷன் போகிறோமோ அதுக்கேற்ற மாதிரி நாங்கள் வந்து ஃப்ரீலான்சிங் அந்த மாதிரி வந்து எங்கெல்லாம் பார்த்து போவோம் அப்படிங்கிற மாதிரியும், அதுவும் இல்லாமல் நீங்கள் என்ன ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னும் போது நாங்கள் வந்து ஃப்ரீலான்சிங் ஒர்க் ஆன்லைன்லேயே நாங்கள் ஃப்ரீலான்சிங் ஒர்க் பண்ண முடியும் அப்படின்னு சொன்னோன்னே அது வந்து ஒரு ஒர்க்கு மாதிரி அவங்க வந்து கன்சிடர் பண்ணிக்கிட்டாங்க. அண்ட் அதுவும் கூட தான் நீங்கள் வந்து ஃப்ரீலான்ஸாக ஒர்க் பண்ணாலும் இட்ஸ் ஒர்க் இஸ் அ ஒர்க். ஸோ இதில் வந்து சிபிபி ஆஃபீஸர் மேலே எந்த ஒரு தப்பும் கிடையாது. ஆனால் அந்த டீனேஜர்ஸ் வந்து கொஞ்சம் கரெக்டாக அவங்க வந்து ஒன்று ஃபுல்லாக புக் பண்ணியிருந்திருக்கலாம், இல்லை இது வந்து வெக்கேஷன், இது வந்து எங்களுக்கு ஃபுல்லாக வெக்கேஷன் அப்படின்ற மாதிரி மோடில் வந்திருக்கலாம். அவங்க இங்கே வந்து ஃப்ரீலான்ஸாக ஒர்க் பண்ண போகிறோம் அப்படிங்கிற மாதிரி அவங்க ஒரு சின்ன டவுட் வருது இல்லையா. ஸோ இந்த மாதிரி எந்த ஒரு டவுட்டும் வராத அளவுக்கு நீங்கள் எந்த வீசா கேட்டகரியில் வரீங்களோ அந்த வீசா கேட்டகரிக்கு ஒரு சில பாயிண்ட்ஸாக இருக்கும். அந்த பாயிண்ட் வந்து ஃபுல்லாக மீட் ஆகுதா அப்படின்னு ஒரு வாட்டி செக் பண்ணிக்கிட்டா இந்த மாதிரி ஹேசல் நம்ம வந்து தடுக்க முடியும். அண்ட் 3வது இன்சிடென்ட் வந்து இந்த கன்சல்டன்சி கம்பெனிக்கு நிறைய பேர் வந்து ஜம்ப் ஆகிட்டே இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி வந்து அடிக்கடி ஜம்ப் ஆகிறது வந்து ஒரு நல்ல மூவ்
மூவாக இருக்காது. ஒரு சில நேரத்தில் என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, இப்போ உங்களோட கேரியரில் வந்து ஒரு 15 இயர்ஸ் கேரியர் இருக்குது. அந்த 15 இயர்ஸ் கேரியரில் நீங்கள் ஒரு 4-5 கன்சல்டன்சி மேலே நீங்கள் வந்து ஒர்க் பண்ணியிருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து ஒரு 7-8 வருஷத்துக்கு முன்னாடி ஏதோ ஒரு கன்சல்டன்சியில் ஒர்க் பண்ணியிருந்திருப்பீங்க. அந்த கன்சல்டன்சிக்காரன் ஏதோ ஒரு காரணத்தினால ஏதோ ஒரு ஃப்ராட் பண்ணியோ இல்லை ஏதோ ஒரு வந்து லீகலாக மாட்டியிருந்தான்னு வச்சுக்கோங்க. அப்போ என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து போர்ட் ஆஃப் என்ட்ரி போயிட்டு வரும்போது ஒரு இன்சிடென்ட்டில் என்ன பண்ணிட்டாங்கன்னா, அவர் ஒர்க் பண்ண ஒரு 7 to 8 இயர்ஸ் முன்னாடி ஒர்க் பண்ண அந்த கன்சல்டன்சி வந்து ஒரு ஃப்ராடு கன்சல்டன்சி அப்படின்னு தெரிஞ்சு, இல்லை நீ வந்து 7-8 வருஷம் முன்னாடி ஒர்க் பண்ண அந்த கன்சல்டன்சி வந்து ஃப்ராடு கன்சல்டன்சி, அப்போ நீயும் வந்து அந்த கன்சல்டன்சியில் அந்த நேரத்தில் ஒர்க் பண்ணியிருந்திருக்க, அப்போ நீயும் வந்து ஏதாவது ஃப்ராடு பண்ணியிருப்ப அப்படிங்கிற பேசிஸில் அவரை வந்து வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு டீபோர்ட் பண்ணிட்டாங்க. ஒருவேளை வந்து அவருக்கு எந்த ஒரு ஐடியாவுமே இல்லாமல் இருக்கலாம். இல்லை அவர் அந்த கன்சல்டன்சி ஒர்க் பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் போனதுக்கப்புறம் அந்த கன்சல்டன்சிக்காரன் ஏதாவது வந்து பிஸ்னஸ் லாஸ்னால வந்து ஏதாவது வந்து கொஞ்சம் ஃப்ராடான ஆக்டிவிட்டியில் இறங்கியிருக்கலாம். ஸோ இதனால தான் ஏதாவது ஒரு கன்சல்டன்சி நீங்கள் சூஸ் பண்ணும்போது அது கரெக்டான கன்சல்டன்சியாக, அதுக்கு வந்து நல்ல ரேட்டிங்ஸ் இருக்கா அப்படிங்கிறத பார்த்து சூஸ் பண்ணால் அது வந்து நம்ம இப்போ மட்டும் இல்லை, அதுக்கப்புறமா நம்ம அந்த கன்சல்டன்சி கம்பெனி விட்டு போனால் கூட நமக்கு வந்து சேஃபாக இருக்கும். ஸோ 4வது இன்சிடென்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இதே மாதிரி கன்சல்டன்சி கம்பெனியில் ஒர்க் பண்ணுற ஒருத்தர் அவர் இந்தியாவுக்கு போய்ட்டு திருப்பி அமெரிக்காக்குள்ளே வரும்போது போர்ட் ஆஃப் என்ட்ரியில் அவரோட சேலரி இதை வந்து பார்த்துருக்காங்க. பார்க்கும்போது ஒரு எக்ஸ்ட்ரா அமௌண்ட் வந்து எம்ப்ளாயர் கிட்ட இருந்து போனஸாக வாங்கியிருக்காரு. ஆனால் இந்த எக்ஸ்ட்ரா அமௌண்ட் வந்து எதுக்கு அப்படின்னு அவரால் வந்து சரியாக தெரிய விளக்கம் வந்து கொடுக்க முடியல. அண்ட் ஒரு சில நேரத்தில் இந்த மாதிரி வந்து நம்ம கம்பெனி கிட்ட இருந்து போனஸ் வாங்குறது வழக்கமாக இருக்கும். ஒரு சில கன்சல்டன்சி கம்பெனி இந்த மாதிரி போனஸ் கொடுப்பாங்க. ஏன்னா நீங்கள் ஏதாவது ஒரு அச்சீவ் பண்ணாலோ இல்லை ஒரு கிரைட்டீரியா இருக்குது, அந்த கிரைட்டீரியா நீங்கள் அச்சீவ் பண்ணிட்டீங்கன்னா நம்ம இந்த டிசிஎஸ் சிடிஎஸ்லாம் வந்து வேரியபிள் பே அப்படிங்கிற மாதிரி ஒரு சில கன்சல்டன்சி கம்பெனியில் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா போனஸ் பே அப்படின்னு சொல்லிட்டு இந்த போனஸ் கொடுப்பாங்க. அதுக்கு ப்ராப்பரான டாக்குமெண்ட் வந்து உங்ககிட்ட இருக்கணும். ஒருவேளை இந்த மாதிரி கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்க வந்து ஒரு லெட்டர் வச்சிருப்பாங்க, இல்லை வந்து ஒரு டாக்குமெண்ட் கொடுத்துருப்பாங்க, இந்த காரணத்தினால இந்த அச்சீவ்மெண்ட் பண்ணதுனால உங்களுக்கு வந்து நாங்கள் போனஸ் கொடுக்குறோம் அப்படிங்கிற மாதிரி. அந்த டாக்குமெண்ட்டை நீங்கள் வந்து கரெக்டாக வந்து வச்சுக்கோங்க. ஏன்னா கரெக்டாக எல்லா டாக்குமெண்ட்டும் இருந்துச்சுன்னா இது எக்ஸ்ட்ரா பே எதுக்கு அப்படின்ட்டு எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு நமக்கு வசதியாக இருக்கும். இதுக்காக நினச்சி நீங்கள் பயந்துக்க வேண்டாம். ஏன்னா நிறைய பேர் வந்து நார்மலாக போயிட்டு வராங்க. நீங்கள் சோஷியல் மீடியாலையும் பார்க்கலாம், இல்லை என்னோட ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் வந்து நிறைய பேர் போகிறாங்க. முன்னாடி இருந்ததுக்கும் இப்போ இருந்ததுக்கும் வித்தியாசமே தெரியாத அளவுக்கு தான் வந்து போர்ட் ஆஃப் என்ட்ரி இருக்குது அப்படிங்கிறது தான் நிதர்சனமான உண்மை. ஏதாவது ஒரு தப்பு வந்து அவங்க கன்ஃபார்மாக பண்ணியிருப்பாங்க. அதனால் சிஸ்டமில் அவங்க வந்து ஃப்ளாக் ஆகிருக்கும். அந்த மாதிரி ஃப்ளாக் ஆகும்போது அவங்க எக்ஸ்ட்ராவாக ஒரு செக் மாதிரி கூப்பிட்டு அவங்க வந்து கேள்வி கேட்க தான் செய்வாங்க. அந்த மாதிரி பண்ணும்போது அவங்களுக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அவங்க வெளியே வந்துட்டு சோஷியல் மீடியாவில் வந்து போஸ்ட் வந்து போட்டுருவாங்க. ஸோ அதனால் வந்து மற்ற மக்களுக்கு வந்து அதை பார்த்து பயந்துட்டு வந்து நம்ம வெக்கேஷன் போகாமல் இருக்கிறதோ இல்லை வந்து பயந்துகிட்டு இருக்கோன்ற அவசியமே கிடையாது. ஸோ இந்த 4 விஷயம் தவிர்த்து ஒருவேளை உங்கள் சர்க்கிளில் உங்களுக்கு தெரிஞ்சு ஆத்தென்டிக்காக இருக்கிற ஏதாவது இன்ஃபர்மேஷன், இல்லை நீங்கள் வந்து ஏதாவது ஒரு பாயிண்ட்ஸ் இந்த பாயிண்ட்லாம் வந்து நோட் பண்ணிக்கோங்க ப்ரோ, இதை வந்து என்னோட ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் என் ஃப்ரெண்டு போகும்போது அவங்க கேட்டாங்க அப்படிங்கிற மாதிரி ஏதாவது ஆத்தென்டிக் பாயிண்ட்ஸ் இருந்தால் அதை தயவுசெய்து கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஏன்னா இதுக்கு மேலே வரவங்க அதை பார்த்து படித்து பயன்பெறட்டும். ஏன்னா எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் இதே மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ உங்களுக்கு சந்திக்கிறேன். அது வரைக்கும் தேங்க்யூ, டாடா, டேக் கேர், பை பை. அண்ட் சொந்தம் தொடர சப்ஸ்கிரைப்.